ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசு ஊழியர்கள் 50% பேர் சுழற்சி முறையில் பணிக்கு வர வேண்டும். கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு உத்தரவு. நாளை முதல் 20ஆம் தேதி வரை மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்கள் பணிக்கு வர தேவையில்லை. தமிழக அரசு உத்தரவு. புறநகர் ரயில் சேவையில் நாளை முதல் 14 நாட்களுக்கு பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை. ரயில்வே பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயணிக்கலாம் என தகவல். தமிழக கொரோனா நிலைமை, மருந்து மற்றும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லிக்கு 700 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் வழங்காத மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. புறநகர் ரயிலில் நாளை முதல் 14 நாட்களுக்கு பொதுமக்கள் பயணம் செய்ய அனுமதியில்லை என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ரயில்வே பணியாளர்கள், முன்கள பணியாளர்கள் உள்ளிட்டோர் பயணம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாளை முதல் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தெற்கு ரயில்வே சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாளை முதல் ரயில்வே பணியாளர்கள், அத்தியாவசிய சேவையில் ஈடுபட்டுள்ள அரசு பணியாளர்கள், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், சென்னை உயர்நீதிமன்ற ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், துறைமுக ஊழியர்கள் பயணிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பத்திரிகையாளர்கள், ஊடகத்துறையினர், தனியார் மற்றும் கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் மற்றும் தனியார் பாதுகாப்பு அமைப்புகளை சேர்ந்த ஊழியர்கள் தங்கள் அலுவலக அடையாள அட்டையுடன் வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. பொதுமக்கள், மாணவர்கள், பெண்களுக்கு அனுமதியில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜேசிபி, டிப்பர் லாரி ஆகிய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மணப்பாறை அடுத்த உசிலம்பட்டி தவிட்டுக்குளத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்படுவதாக மணப்பாறை காவல்துறையினரிடம் கிராம நிர்வாக அலுவலர் புகார் அளித்தார். இதனையடுத்து அந்த பகுதிக்கு சென்ற மணப்பாறை காவல்துறையினர் ஒரு கும்பல் சட்டவிரோதமாக டிப்பர் லாரியில் மணல் நிரப்பிக் கொண்டிருந்ததை கண்டனர். டிப்பர் லாரியையும் மணல் நிரப்ப பயன்படுத்தப்பட்ட ஜேசிபி வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மணலை கடத்திச் செல்ல முயன்ற உசிலம்பட்டியைச் சேர்ந்த மணி, சீகம்பட்டியைச் சேர்ந்த திருப்பதி, கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த கனகராஜ் ஆகிய 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். நீதிமன்றம் உத்தரவிட்டும் டெல்லியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு ஆக்ஸிஜன் வழங்காத மத்திய அரசு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. டெல்லிக்கு தினம்தோறும் 700 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அதனை செயல்படுத்தாத மத்திய அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து மத்திய அரசு தரப்பில் இன்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. கடந்த 3ஆம் தேதியிலிருந்து டெல்லிக்கு தினசரி 700 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் வழங்கக் கோரி தாங்கள்தான் உத்தரவிட்டதாக தெரிவித்த நீதிபதிகள், அதிகாரிகளை சிறையில் அடைப்பதினால் மட்டும் டெல்லிக்கு ஆக்ஸிஜன் கிடைக்கப் போவதில்லை எனவும், முதலில் மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதே உறுதி செய்வோம் என தெரிவித்தனர். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கைகளை தாங்கள் விரும்பவில்லை எனவும், நடவடிக்கைகள் அனைத்தும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை தடுப்பதற்கான செயலில் இருக்க விரும்புவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை சமாளிப்பது குறித்து மும்பையிடம் இருந்து பாடம் கற்குமாறு அறிவுறுத்திய நீதிபதிகள், டெல்லிக்கு தினசரி 700 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் அளிப்பதற்கான விரிவான செயல் திட்டத்துடன் நாளை காலை 10:30 மணிக்கு ஆஜராகுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவிட்டனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கொரோனா நோயாளிகளுக்கான மருத்துவ ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில், கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போதுமான ஆக்ஸிஜன் கையிருப்பில் உள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக நாள்தோறும் 200க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர்.
இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படும் கொரோனா நோயாளிகளுக்கு தடையின்றி ஆக்ஸிஜன் வழங்க ஏதுவாக போதுமான ஆக்ஸிஜன் கையிருப்பில் உள்ளதாக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு அசோகன் தெரிவித்துள்ளார். கரூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 10,000 லிட்டர் திரவ ஆக்ஸிஜன் டேங்க் எப்போதும் தயார் நிலையில் உள்ளதாகவும் கொரோனா நோயாளிகளுக்கு தட்டுப்பாடின்றி ஆக்ஸிஜன் வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். ஆக்ஸிஜன் கையிருப்பை உறுதி செய்வதற்காக கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நம்ம மருத்துவமனையில் இருக்காங்க, சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்து அவங்களே வாரம் நம்ம கொடுத்துட்றாங்க. அது போக நம்ம எவ்ரிடே நம்ம ஃபார்மசிஸ்ட் மூலமாக ஸ்டாக்கும் நம்ம அனுப்புகிறோம். அதில் எவ்வளோ நமக்கு ரெம்டெசிவிர் இருக்குது, எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, எவ்வளோ மாஸ்க் இருக்குது, எவ்வளோ பிபி இருக்குது, எல்லாம் அனுப்புகிறோம். அதை பார்த்துட்டு அவங்களே அலாட் பண்ணிடுறாங்க. இப்போ அதுபடி இல்லாமல் இருக்கிறவங்க கூட இளைய வயதினரே, இப்போ 35 வயதுக்கு மேலே இருப்பவங்களே கூட இறப்பு இருக்குது. இதில் என்ன ஒரு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எல்லோரும் இப்போ லேசாக ஒரு காய்ச்சல் ஒரு நாள் வருது, அப்புறம் ஏதோ ஒரு டேப்லெட் போடுறாங்க, ஸோ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு விட்டுறாங்க. ஆனால் செகண்ட் வீக்கில் வரும்போது அதோட அது நோயின் தன்மை தீவிரமாக வரும் பொழுது அவங்க அது நுரையீரல் பாதிப்புலாம் அதிகமாக இருக்கும்போது இறப்பு இப்போ அந்த மாதிரி வர்றவங்களாம் என் ஸ்டேஜில் கொஞ்சம் அவங்க கவனிக்காமல் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இல்லை அவங்களுக்கு தெரியாமல் அறியாமையினால் அப்படி லேட்டாக வரும்போது அப்படி வர்றவங்களுக்கு கொஞ்சம் நம்ம அதை இறப்பை குறைக்கிறது. இப்போ லாஸ்ட் இயரில் இல்லாமல் இருந்தது. இந்த வருடம் 2வது அலையில் அந்த தொற்றின் தீவிரத்தினால இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 6 பேர். ஆம்பூரில் அரசின் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 6 கடைகளுக்கு சீல் வைத்து அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர். தமிழகம் எங்கும் கொரோனா தாக்கத்தின் 2வது அலை வேகமாக பரவி வரும் நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் இதுவரை 10,478 பேர் பாதிக்கப்பட்டு 9,266 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். மேலும் 1,060 பேர் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, வாணியம்பாடி, ஆம்பூர் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனை மற்றும் சிகிச்சை மையங்களில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ஆம்பூர் பஜார் மற்றும் பைபாஸ் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் அரசு விதித்துள்ள கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் மீறி கூட்டமாக சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல், முகக்கவசம் அணியாமல், நோய் பரப்பும் வகையில் செயல்பட்ட 2 ரெடிமேட் கடைகள், 2 தேநீர் கடைகள் மற்றும் 3000 சதுரடிக்கு மேல் பெரிய அளவில் குளிர்சாதன வசதியுடன் செயல்பட்ட 2 ஜவுளி கடைகளுக்கு சீல் வைத்து வருவாய் கோட்டாட்சியர் காயத்ரி சுப்பிரமணி நடவடிக்கை மேற்கொண்டார். மேலும் விதியை மீறி நோய் பரப்பும் விதமாக செயல்பட்ட கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கையும் மேற்கொண்டனர். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு பாரபட்சம் இல்லாமல் உயரிய சிகிச்சை அளிக்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் மனு அளிக்கப்பட்டது. கொரோனா நோய் தொற்றின் 2வது அலை வேகமாக விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இதனால் உயிர் பலிகளும் நிகழ்ந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் தூத்துக்குடியில் கொரோனா தொற்றால் உயிர் பலியாவதை தடுக்க கோரியும், நோயாளிகளுக்கு பாரபட்சமில்லாமல் உயரிய சிகிச்சை வழங்க கோரியும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. கழக அமைப்பு செயலாளர் திரு ஹென்றி தாமஸ் தலைமையில் மாநில மகளிர் அணி துணைச் செயலாளர் சண்முககுமாரி, மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு எட்வின் பாண்டியன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் ஆந்தனி கிரேசி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கொரோனாவினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் தூத்துக்குடியிலே அநேகமாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இறப்பு சதவீதமும் கூடுதலாக இருக்கிறது. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்கின்றார்கள். மேலும் சுகாதார பணியும் மிகவும் மந்தமாக இருக்கிறது. எந்த ஒரு இடத்திலும் கூட கிருமி நாசினியோ ப்ளீச்சிங் பவுடரோ எதுவும் போடுவதில்லை. இது நகராட்சிக்கு உட்பட்ட விஷயம். இருந்தாலும் சுகாதாரம் நன்றாக இருந்தால் மக்கள் இன்னும் கொஞ்சம் செழிப்பாக இருப்பார்கள். ஆகவே அதை மாவட்ட ஆட்சித்தலைவரும் டீன் அவர்களும் அதை ஒரு அறிக்கையாக வெளியிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வருகின்ற நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை கொடுக்கப்படுகிறதா என்று கேட்டோம். கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆயினும் அந்த ரெம்டெசிவிர் மருந்தெல்லாம் எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் அதை போட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 80 அடி ஆழ கிணற்றுக்குள் தவறி விழுந்த பசுமாட்டை 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். குடியாத்தம் அருகே உள்ள காந்தி நகர் கல்லேரி பகுதியில் ஈஸ்வரி என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் 80 அடி ஆழமுள்ள கிணறு ஒன்று உள்ளது. அந்த கிணறு அருகே மேய்ந்து கொண்டிருந்த அவரது பசுமாடு கால் தவறி கிணற்றுக்குள் விழுந்தது. தகவல் அறிந்து அங்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் கிணற்றுக்குள் இறங்கிய போது கொடிய விஷமுள்ள கட்டுவிரியன் பாம்பு அங்கிருந்ததை கண்டனர்.
அது பசுமாட்டை எப்போது வேண்டுமானாலும் கடித்துவிடக்கூடிய ஆபத்து இருந்ததால் தீயணைப்புத்துறை வீரர் ஒருவர் முதலில் அந்த பாம்பை பிடித்து மேலே கொண்டு வந்தார். பின்னர் கயிறு கட்டி பொதுமக்கள் உதவியுடன் 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு பசுமாட்டை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் பாலையூர் கிராமத்தில் அதிமுக நிர்வாகி வீட்டில் புகுந்த திமுகவினர் பொருட்களை அடித்து நொறுக்கி வன்முறையில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலையூர் கிராமத்தை சேர்ந்தவர் திரு பிரவீன். இவர் அதிமுகவின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளராக இருந்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது இவருக்கும் திமுக ஒன்றிய செயலாளர் திரு சிற்றரசுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வெற்றி கொண்டாட்டம் என்ற பெயரில் திமுகவினர் ஒன்றிய செயலாளர் சிற்றரசு தலைமையில் பட்டாசு வெடித்து ரகளையில் ஈடுபட்டனர். அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் பிரவீன் மற்றும் அவரது தம்பி நவீன் வீட்டிற்கு சென்ற திமுகவினர் கதவை உடைத்து வீட்டில் இருந்த டிவி, கிரைண்டர் உள்ளிட்ட பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதனால் வீட்டில் இருந்த பெண்கள் அலறியடித்து ஓடியுள்ளனர். இதனை கேள்விப்பட்டு தட்டி கேட்ட பிரவீன் மற்றும் அவரது தம்பி மீதும் திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு உள்ளிட்டோர் தாக்குதல் நடத்தி உள்ளனர். இது தொடர்பான புகாரில் திமுக ஒன்றிய செயலாளர் சிற்றரசு மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிக்கு பேனர் போட்டு வைக்கிறாங்க. வைக்க பார்த்து இந்த திமுக சார்பாக இங்கே ஜெயிக்கிறாங்க. ஜெயித்த உடனே அவங்க அந்த பேனர் வச்சதை பிறந்தநாள் பேனர் கிழிச்சு அராஜகம் பண்ணி அந்த சார்பாக அந்த பேனர் வச்சு உங்கள் குடும்பத்தை அடித்து வீடெல்லாம் உடைச்சி நாசம் பண்ணிட்டாங்க. இதுக்கு பண்ணதுக்கு காரணம் யாருன்னா பாலையூர் கிராமத்தை சேர்ந்த சித்தார்காடு ஊராட்சியில் சித்தாமூர் ஒன்றியத்தில் ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கிற சிற்றரசு அவர் இது மாதிரி இந்த அடித்து இந்த வீடெல்லாம் உடைச்சி நிறைய சேதம் உருவாக்கிறாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆச்சு அந்த தம்பிக்கு. அவர் இளைஞர் பாசறையில் இருக்கிறாரு, பிரவீன் குமார் என்று இருக்கிறாரு. திண்டுக்கல் அரசு தலைமை மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறும் பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 167 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் பலர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள் கடந்து செல்லும் பிரதான பகுதிகளில் கழிவுநீர் வாய்க்கால் போன்று பீரிட்டு செல்லும் காட்சி பொதுமக்களிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் தங்கியுள்ள பகுதி உள்ளிட்ட இடங்களில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. நோய் தொற்று காரணமாக தான் இங்கே ஆஸ்பத்திரிக்கு வராங்க நோயாளிகள். ஆனால் இங்கேயே தொற்று ஏற்படுற மாதிரி இருக்குது. இதில் டாக்டர்ஸுக, நர்ஸுக, துப்புரவு பணியாளர்கள் எல்லாருமே அதை தான் கடந்து போகிறாங்க. இதனால் மக்களுக்கு மிகவும் ரொம்ப இதாக தான் இருக்கும். இது கிட்டத்தட்ட 6 மாதமாக இந்த நிலைமை இருக்குது. இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுக்கல, ஆஸ்பத்திரி நிர்வாகம் கண்டுக்கல, மாநகராட்சி நிர்வாகம் கண்டுக்கல. இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்குமா பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்வோம். இனிவரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக பார்க்கலாம். சென்னையில் உள்ள ஐடி அலுவலகங்களில் மாத வாடகைக்கு கார்களை பெற்றுக்கொண்டு அதனை அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்ட கும்பகோணத்தை சேர்ந்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான புகாரில் காவல்துறையினர் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்த கோபிநாத் மற்றும் விக்னேஷ் ஆகியோரிடமிருந்து 28 கார்களை கைப்பற்றி நாச்சியார் கோவில் காவல் நிலையத்தில் வைத்துள்ளனர். மேலும் தர்மராஜ் மற்றும் மலைச்சாமி ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், கமுதி பகுதிகளில் ராணுவ வீரர்கள் சார்பில் துப்புரவு பணியாளர் மற்றும் பொதுமக்களுக்கு இலவசமாக முகக்கவசம் வழங்கப்பட்டது. முதுகுளத்தூர், கமுதி, கடலாடியில் உள்ள பொதுமக்களுக்கு 3000க்கும் மேற்பட்ட முகக்கவசங்களை இலவசமாக வழங்கினர். கமுதி பேரூராட்சி செயல் அலுவலர் திருமதி இளவரசி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் முன்னிலையில் ராணுவ வீரர்கள் பொதுமக்களுக்கு வழங்கினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு தரமற்ற உணவு வழங்குவதால் உறவினர்கள் வீட்டிலிருந்து உணவு கொண்டு வந்து கொடுக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனை நிர்வாகம் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை எனவும் நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மருத்துவர்கள் பயன்படுத்திய கையுறை மற்றும் பாதுகாப்பு கவச உடைகள் அப்புறப்படுத்தப்படாமல் மருத்துவமனை வளாகத்தில் ஆங்காங்கே கிடப்பதாகவும் அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், பூதப்பாண்டி, பேச்சிப்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் கோடை காலத்தில் வழக்கமாக வறண்ட நிலையில் இருக்கும் முக்கிய அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்து வருகிறது. 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணை 41.45 அடியாக உள்ளது. அணைக்கு வினாடிக்கு 431 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணை 53.65 அடியாகவும் உயர்ந்துள்ளது. இதனால் இந்த மாத இறுதியில் நெல் சாகுபடி பணிகளை தொடங்க விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். கரூர் ரயில் நிலையத்தில் பணியாற்றும் 100க்கும் அதிகமான பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டது. கரூர் ரயில் நிலையத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமில் கரூர் ரயில் நிலையம் மற்றும் அருகாமையில் உள்ள ரயில் நிலையங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் 160க்கும் மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தேசிய சேவா சமிதி அமைப்பு சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்கள் 2 மாதங்களுக்கு இரத்த தானம் செய்யக்கூடாது என்பதாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசுக்கு தேவையான இரத்த வகைகளின் இருப்பை அதிகரிக்கும் வகையில் பழனியில் தேசிய சேவா சமிதி சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் தன்னார்வலர்கள், இளைஞர்கள், பெண்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பாலமலை அடிவாரத்தில் உள்ள தனியார் தோட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் தண்ணீர் குடிக்க வந்ததால் அங்கிருந்த பணியாளர்கள் அலறியடித்துக் கொண்டு வீட்டின் மொட்டை மாடிக்கு சென்றனர். இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த யானைகள் தண்ணீர் தொட்டியில் விளையாடி தண்ணீர் குடித்து சென்றன. இந்த சம்பவத்தின் வீடியோ காட்சிகள் வெளியாகி பரவி வருகிறது. தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு, இரவு நேர ஊரடங்கை ரத்து செய்து போக்குவரத்திற்கு அனுமதி அளிக்க கோரிய வழக்கில் மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் தாக்கல் செய்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், புகழேந்தி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் பல மாநிலங்களில் பிறப்பிக்கப்பட்ட ஊரடங்கு உத்தரவில் பொது போக்குவரத்து மற்றும் தனியார் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்படவில்லை என்பதை பதிவு செய்து கொண்டு வழக்கு குறித்து மத்திய, மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த முதியவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வேலூர் கிராமத்தை சேர்ந்தவர் சின்னக்காளை என்பவர் அதே பகுதியை சேர்ந்த 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தில் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்ற இந்த வழக்கில் முதியவருக்கு 8 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளதால் வியாபாரிகள் கவலையடைந்துள்ளனர். கீரமங்கலம், செரியலூர், சேந்தன்குடி, கொத்தமங்கலம், மாங்காடு, வடகாடு உட்பட 50க்கும் மேற்பட்ட கிராமங்களில் பூத்தோட்டம் அமைத்து விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். தற்போது அரசு விதித்த கட்டுப்பாடுகள் காரணமாக திருவிழாக்கள், திருமண நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் பூக்கள் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளன. திருச்சி ஒத்தக்கடையில் உள்ள கார், ஆட்டோ உதிரி பாகங்கள் விற்பனை கடைகளில் தீ விபத்து ஏற்பட்டது. இக்கடையின் உரிமையாளர் லியோ நேற்றிரவு விற்பனை முடித்து கடையை பூட்டிவிட்டு சென்றார். இந்நிலையில் இன்று காலை அக்கடையில் இருந்து புகை வெளியேறியதை கண்ட அப்பகுதி மக்கள் இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் மளமளவென பற்றி எரிந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும் இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருகே கட்டுப்பாடுகளை மீறி திமுகவினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டது குறித்து போலீசாரிடம் புகார் தெரிவித்த அதிமுகவினர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இனாம்குளத்தூர் அருகே பெரிய ஆலம்பட்டி புதூரில் வசிக்கும் அதிமுக நிர்வாகி பச்சைமுத்து என்பவரது வீட்டின் அருகே திமுகவை சேர்ந்த சார்ல்ஸ் உள்ளிட்ட திமுகவினர் ஒன்று கூடி பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதையடுத்து அங்கு வந்த போலீசார் திமுகவினரை எச்சரித்தனர். இந்நிலையில் புகார் அளித்ததாக கூறி பச்சைமுத்து மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் கொரோனா நோய் தொற்றுடன் தப்பி ஓடிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் மீனாட்சிபுரம் விடுதியில் தங்கியிருந்த மதுரையைச் சேர்ந்த 2 வியாபாரிகள் கொரோனா நோய் தொற்றுடன் தப்பி ஓடினர். அவர்களை தேடும் பணியில் சுகாதார பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நாகர்கோவிலில் இருந்து மதுரை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லும் பேருந்துகள் மற்றும் வடசேரி பேருந்து நிலையத்தில் தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் நிரப்பும் கண்டெய்னர் லாரி ஒன்று சென்றபோது மருத்துவமனை வாயிலில் தரமற்ற வகையில் போடப்பட்ட சிமெண்ட் தடுப்பு உடைந்தது. இதனால் மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் நிரப்பும் பணி பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து மருத்துவமனையில் சுற்றுச்சுவரில் துளையிட்டு அதன் வழியாக மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் கொள்கலன் நிரப்பியில் காற்றை நிரப்ப வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.